ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. சில நேரங்களில் எதுக்காக அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு பிரச்சனை கால் பாத மதமதப்பு, பாத எரிச்சல். நம்மளால் தாங்கவே முடியாது. பாத மதமதப்பும் பாத எரிச்சலும், தலைவலியும் வயிற்று வலியும் அவனுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்கிற மாதிரி, கால் மதமதப்பு தானே, இது என்ன பண்ண போதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. கால் பாத மதமதப்பு அதிகமாச்சுன்னா நம்மளால் நடக்கவே முடியாது. நம்ம செப்பல் போட்டால் கூட தெரியாது. தடுமாறி கீழே விழுக ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப சிவியர் ஆகிடும். இப்போ நம்ம ரொம்ப நேரம் சமண மோட உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கோம், உட்காந்துட்டு எந்திரிக்கும் பொழுது ஒரு கால் மட்டும் சூக பிடிக்கும், மதன்னு இருக்கும். அப்போ நம்மளால் காலை எடுத்து வைக்கணும்னா சுத்தமாக கஷ்டப்பட்டு எடுத்து வைப்போம். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அது சரியாயிடும். அந்த 10 செகண்ட் 20 செகண்டே நம்மளால் நம்ம கால் ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி நமக்கு இருக்கும். சின்ன வயசுலலாம் இதுக்காக நம்ம பயந்துருப்போம். இப்போ அதே பிரச்சனை 2 கால்லையும் சிவியரான மதமதப்பு வந்தால் நம்ம எப்படி நடக்க முடியும்? ஓகே, இது மாதிரி ஒரு பிரச்சனை. இதோடு சேர்த்து கால் எரிச்சலும் வந்தால் என்ன ஆகுறது?